பூந்துச்சு. ஓடி வா. சீக்கிரம் வா முகன். சீக்கிரம் வெளிய வா முகன். போதும் பாப்பலாம். ஏதோ குறையுதே. என்ன ஆட்டி பாக்குற? இரு ஒரு நிமிஷம் வந்துறேன். ஏன் முகுந்த் மறுபடியும் உள்ள போற? பில்டப்ல ஜெட்டி போட மறந்துட்டு இது போட்டு வந்துறேன். சீக்கிரம் வா. எங்க எங்க பாம்பு எங்க? இங்க சரி அவசரப்படாதீங்க. பாஸ் பாம்பு இங்க இல்ல பாஸ், மேல. அப்புறம் என்ன இங்க கும்பலா நிக்கிறீங்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங் பாஸ். சரி வாங்க வாங்க வாங்க. பாம்பை பிடிக்க பரபரப்பா போயிட்டு இருக்கிறோம். ஏதோ கடை திறப்பு விழா மாதிரி கையில கேமரா வச்சு ஏன்டா நிக்கிறீங்க? பாஸ் நீங்க பாம்பு பிடிக்கிறத படம் முடிச்சு டிஸ்கவரி சேனலுக்கு வித்தா நிறைய காசு கிடைக்கும் பாஸ். டிஸ்கவரி சேனல்ல காசா? கேமரா அப்படியே கால்ல இருந்து வச்சு நல்லா அப்படியே பில்டப்பா வாடா. அப்படி வச்சுக்கோ. அந்த பாம்பு ரொம்ப கொடூரமான விஷயம் உள்ளதா இருக்கலாம், ரொம்ப நீளமாவும் இருக்கலாம். ஆனா அதை பிடிக்க என் கையில எந்த ஆயுதமும் இல்ல. நான் ஒண்ணு தான் நம்பி இருக்கேன். இதோ இந்த கீரி தலையனை அந்த பாம்பு கிட்ட தலையை கீரிப்புல மாதிரி காமிச்சு அதை பயமுறுத்தலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் கேமரா திருப்புங்க. இது இருக்காரு, இவர்தான் நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. இவர் Dress தான் சில்ற பையன் மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சின்சியரான பாத்தீங்கல்ல. பாம்பு பிடிக்க ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காரு. வா 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 மேல வா. ஏய் நீ வரதுக்குள்ள ஆரியா போயிரு போல இருக்கு. என்ன அது? அவனா அபிஷேக் பச்சனா க்ளோஸ் அப்லாம் வைக்காத. போதும் அந்த மூஞ்சிக்கு. இப்போ பாம்பு பிடிக்க போலாம் வாங்க. கமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் திருப்பி கேமரா. கமா இதா செக்ரட்டரியோட பொண்ணு ஸ்னேகா. இதுக்கு நமக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் போயிட்டு இருக்குது. வாட் இஸ் திஸ் அனி? நீங்க பாம்பு பிடிக்க தானே போறீங்க? சோ மில்க் அண்ட் எக். பாம்பு நான் ஜிம்முக்கா போகுது முட்டையும் பாலையும் கொடுக்கறதுக்கு. எனியா தேங்க்ஸ். நீ என் கூட இருந்தா போதும். பாம்பு நான் எதை வேணாலும் பிடிப்பேன். கமா லெட்ஸ் கோ. டேய் என் பொண்ணை கூட்டிட்டு எங்கடா போற? பாம்பு பிடிக்க. பாம்பு பிடிக்கலாம் என் பொண்ணை அனுப்ப முடியாது. வேற எதை பிடிக்க அனுப்புவ? டேய் நீ போடி உள்ள. ஆமா ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணியே. ஃபயர் இன்ஜின் வந்துட்டா? வேற யாராவது ஃபோன் பண்ணாதான் வரும். அப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண? இதுக்கு 6 அப்பளம் சாப்பிட்டாலே அஜீர்ணம் ஆகாம அப்பார்ட்மெண்ட்டை சுத்தி ரன்னிங் ஓடின்னு இருப்ப. முழு பீஸா சாப்பிட்டா உடம்பு தாங்குமா? அவன் வந்துட்டு அவுட் பண்ணால. அது வரைக்கும் வெட்டி குப்பையில போட்டுரு. இப்ப டைட் க்ளோஸ் அப் வச்சுக்கோ. கதவு உடைக்க போறேன். பாஸ் இப்படி கதவு உடைச்சு சாதாரணமா போய் பாம்பு பிடிச்சா டிஸ்கவரி சேனல்ல வாங்க மாட்டாங்க பாஸ். என்னடா சொல்ற? ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஏறி கீறி தொங்கி கிங்கி அதுக்கப்புறம் பாம்பு பிடிச்சா தான் வாங்குவாங்க. பில்டப் சாட்டா? ஆமா பாஸ். சரி அது இப்ப என்ன பண்றது? வாங்க வேற வழியா போவோம். பாப்பா சீக்கிரம் பாப்பா. கதவு உடைச்சாவது உள்ள போய் ராதாவை காப்பாத்துப்பா. ஐயோ பூட்டாத கதவே எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருந்தே. நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி, இவனையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. நம்பி தலையா. ஐயே பாபா. என்ன டாடி? இல்லம்மா காலு கடியில ஏதோ ஊற மாதிரி இருந்துச்சு அதான். கப்பு தாங்க முடியல. கக்கூசு பைப்புன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கப்பு தாங்கிக்கிட்டு மேல இருக்க அந்த உயிரை காப்பாத்தி ஆகணும். அதானே நம்ம கடமை. கமா லெட்ஸ் கோ. சரி பொண்ணா அடக்க உறக்கமா இருந்துக்கோ. ஐயோ பிட்டு பட ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கானே. ஏய் போதுமாடா உனக்கு பில்டப்? எங்க பாம்பு எங்க? ஏய் ஹாய் வசந்த். ஹாய் முகுந்த். நீ என்ன பண்றீங்க? நான் பாம்பு பிடிக்க வந்தேன். நீ? நான் பொண்ணு பிடிக்க வந்தா பிடிச்சிட்டேன். நீ பாம்பை பிடி. இட்ஸ் ஓகே, தெரிஞ்ச விஷயம் தானே. பை தி வை பாம்பு எங்க? இதோ கீழே பாரு. இங்க சரி உனக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறேன் மச்சான். பாஸ் லொகேஷனுக்கே வந்துட்டீங்களா? என்ன பாஸ் குளிச்சீங்களா? டேய் பயத்துல மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குடா. தைரியமா தலைய புடிங்க பாஸ். புடிங்க. பாம்போட மூஞ்சி உனக்கு தெரியுதா? இல்ல பாஸ். அதான் கொஞ்சம் இப்படி வா. பாம்போட மூஞ்ச க்ளோஸ் அப்ல எடுத்துக்க. வா அப்படியே குனி. நல்லா தெரியுது பாரு. எடி பாஸ் பாம்பு பேஸ் பயங்கரமா இருக்கு பாஸ். உங்க ஃபேஸ் கொஞ்சம் காட்டு. எதுக்கு பாஸ் போட்டோ எடுக்கிறீங்க? இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நம்ம ஏரியால உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்ட வேணாம், அதுக்கு தான். தேங்க் யூ பாஸ். நீ என்ன கலர் ட்ரெஸ்டா போட்டிருக்க? அழுக்கு பனியனும் கிழிஞ்சு போன லுங்கியும் கட்டின்னு திண்ணையில படுத்துன்னு இருப்பான். கஸ்டமர் ஃபோன் பண்ணி லோன் டீடைல கலெக்ட் பண்ணுனா உன் ஃபுல் டீடைல ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லிட்டு இருக்க. ஃபோன் வச்சுட்டு வேலையை பார். ஓசி ஃபோன்ல லவ். Yes, this is Rajkumar. Nice to meet you. I'm working in MNC company at Chennai. I'm here to apply a loan, sir. My monthly salary is 37K. I have individual bungalows at Arepuram.
and so many two-wheelers, three-wheelers. This is enough for my loans, sir. இதெல்லாம் கீழே டீகால் நின்னு பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு வந்த. உங்களா லோன் கிடையாது. Get out. Sir. I'm very decent, Yeah. ஒரு நிமிஷம் பிரிட்டிஷ்ல வர சார். இவர் எப்படி இருக்காரு? I'm very decent இருக்காரு. இவர் நம்மகிட்ட லோன் வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட இப்போ திருப்பி கேட்க போறேன். எப்படி பேசுறான்னு பாரு. சார் நான் முகுந்த் பேசுறேன். அந்த லோன் எப்போ திருப்பி அடிக்கடி இப்படி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாத. கிருஷ்ணாவை விட்டு கொளுத்திடுவேன். சார் சாரி கேட்க மாட்டேன் சார். உன்ன மாதிரி தான் ரொம்ப டீசெண்டா நாக்கில் தேன் சொட்ட இங்கிலீஷ் பேசுனே வந்து கேட்டாரு. திருப்பி கேட்டா கழுவி ஊத்துறான். அப்புறம் உனக்கு இந்த பேண்ட் ஷர்ட் கொடுத்தவங்களா தேடுவாங்க. போய் கைட்டி கொடுத்துரு போ. சார் ஃபைனலி ஐ அம் ஆஸ்கிங் யூ ஆர் கிவிங் லோன் ஆர் நாட்? கேட்கறது லோனு அது சட்டையை பிடிச்ச வரை கேட்குறியா? பெரிய மிஸ்கின்னு கண்ணாடி போட்டு தான் பேசுவாரு. 3D படத்துல திருப்பி கொடுக்காம அந்த கண்ணாடி தானே அடிச்சா மண்டை உடஞ்சிரும். போட நல்ல தம்பி, இவன் என்ன லோன் சாங்ஷன் பண்றது? நான் உங்க லோனை சாங்ஷன் பண்றேன். யாருக்கு லோன் தரணும் தரக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆளை பார்த்து இடம் போட்டுருவேன். நீ ஆளை பார்த்து இடம் போடு, இல்ல உங்க ஆயா உட்கார ஜட போடு. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா இவன் நம்ம ஆளுங்க லோன் கொடுத்தா சத்தியமா திருப்பி கட்ட மாட்டானுங்க. பண்ணையாரே எல்லீரோட்ட ஓகே பண்ணிட்டாரு. நீ யாரா தடுக்கிறது? ஐயோ தம்பி, உதாரணத்தை அப்படியே உருண்டை பிடிச்சு வாயில விட்டுறாரு. நான் லோனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். தம்பி பின்னாடி நல்லா காட்டுறாரு. லோனை திருப்பி கொடுத்துருவேன்னு பாடி லாங்குவேஜ்ல சொல்றேன். தம்பி நீங்க கவலையே படாதீங்க. சேலரி சர்டிபிகேட், போட்டோ ஐடி, வீட்டு ப்ரூஃப் இதெல்லாம் கொண்டாந்து கொடுங்க. லோன் உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துறேன். சார் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணுமா சார்? பரவாயில்ல, இந்த லேப்டாப்ல ஒரு மெயில் தட்டி விடுங்க. அதான் கேக்குறதுல குறா. லேப்டாப்ல டாப் அப் பண்ணல. ஏண்டா செல்போன்ல தான டாப் அப் பண்ணுவாங்க. என்ன புது மாடல் லேப்டாப் வாங்க. டாப் அப்லாம் பண்ணுமா? சொல்லுங்க சார். குறா என்ன திருடி வா போறோம். என்ன டீசன்ட் ஃபேமிலி. பிஸ்கட் சாப்பிடுறா. புறா இவனுக்கு மட்டும் நீ லோன் கொடுத்திருந்த கடைசியா தம்பி தான் காட்டிடுவான். மாமி இப்ப சூப்பரா வரைய போறாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. மாமி போர்டு அங்க இருக்கு, போங்க. என்னடா மச்சான் விளையாட்டு இது? பூனைக்கு வால் வரைகிறது, கோழிக்கு கொண்டை வைக்கிறதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் தோறுகிறான் பாரு. இந்த நல்லி எலும்பு தான். இவனை தட்டி சூப்பு வச்சா இந்த அப்பார்ட்மெண்ட் அமைதியாயிடும். எங்க கூட விளையாட வரேன்னு சொன்னீங்கல்ல. உங்க அக்கா கூட இருக்கும்போது நான் கேட்டேன். இப்ப வர தோ இந்த நேரு மாமா கூட்டிட்டு போ, உங்க கூட விளையாடுவாரு. வாங்க அங்கிள் வாங்க. இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னையா கொத்துற? சல்லாமணி பாரு. வால் வரையிறது யாரு? சல்லாமணி பாரு. நிறுத்துங்க. நீங்க அப்பார்ட்மெண்ட்ல ஐயப்ப சாமி பூஜை போட்டு சரணம் சொல்ல கூப்பிட்டா ஒரு சைடு வாங்கின வரல. இங்க வந்து மாமிக்கு சரணம் போடுறானுங்க. சரலாம் மாமி பாருங்க. மாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? மாமி வரைகிற லட்சணத்தை பாரு. வாழை வயித்துல வரையறாங்க. அது பார்க்க வாழை மாதிரி இல்ல, சரியான. அவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கும் போது இந்த மாதிரி கஷ்டமான போட்டி வைக்கதான் செய்வாங்க. அப்படின்னா பெரிய பரிசு உலக கோப்பையை கொடுக்குறியா? இல்லையே, இந்த பாரு. எங்கேயோ ட்ரெயின் பாத்ரூம் இருந்து திருடி எடுத்துட்டு வந்திருக்காயா. யோ மாமி வால் வரைஞ்சி இதை ஜெயிச்சா இதை எடுத்துன்னு மாமி எங்கேயா போவாங்க? இது ஒரு கேம், இது ஒரு பரிசு. மாமி காய போட்ட எல்லா பாவனையும் எவனா சுட்டுன்னு போயிட்டானா? எல்லாரும் கோணி கட்டுன்னு வராங்க. இது சாக்கு ரேஸ்டா. டேய் கிழிஞ்சு போன அழுக்கோணி, இந்த அபார்ட்மெண்ட் விட்டு போக மாட்டியா? கேமுக்கு நான் தான்ப்பா கோணி ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். இது ஐபிஎல் மேட்ச். இவர் பீர் கம்பெனி ஓனர் ஸ்பான்சர் பண்ணிட்டு பெவிலியன்ல உட்கார்ந்து பாக்குறாரு. 8 விட்ட சைக்கிள் ஓடுது. எதுக்குடா இங்க வந்து தேவையில்லாம கலாட்டா பண்ணிங்கற? ரெடியா? கோணி திட்டினா சாணிக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா இந்த கேமை கண்டுபிடிச்சது நாங்க தான். ரெடி கண்டுபிடிப்பா. டேய் ஈத்ர எச்சகலைங்களா நைட்ல உட்கார்ந்து சார்ட்ல தான் வரைஞ்சிருந்தீங்களா? ஜம்ப் பண்ணி வாங்க. இந்த கேமோட அருமை நின்னு பார்த்தா தெரியாது, குனிஞ்சு பாரு அப்பதான் தெரியும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இத டெய்லி நடத்த கூடாதா? கோணி நீ ஸ்பான்சர் பண்றியா? ஹாய், என்ன லோன் கேட்ட அபார்ட்மெண்ட்டே வந்துட்டியா? மாமி எங்க? பைக்க நிறுத்திட்டு வரேனா? வசந்த் எங்க? அவனா நேர் மாமா மாதிரி பின்னாடி குழந்தைகளை சேர்த்து வச்சு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கான். அவனை விட. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன். நீ செக்ரட்டரி தானையா? ஜோடி ஜோடியா உட்கார வச்சுட்டு ஏரியா சேரியான்னு கத்திட்டு இருக்கிற. டேய் இது ஸ்லோ பைக் ரேஸ்ரா. ஜோடி ஜோடியா உட்கார வச்சுக்கிட்டு மெல்ல மெல்லமா வண்டியை ஓட்டிட்டு
அதோ எண்டில் ஒரு கோடு இருக்கு பாரு, அங்க கடைசியா அவன் வந்து சேர்றானோ அவனுக்கு இந்த மாதிரி 2 தட்டு பரிசாக கொடுக்கப்படும். ஒன்னு கழுவத்துக்கு ஜெக்கு தர, இல்லனா திங்கிறதுக்கு தட்டு தர. இதை தவிர வேற பரிசு ஒன்று வாங்க தெரியாதா? இவ்வளவு வாய்க்கிழியே பேசுறல்ல, இந்த போட்டியில கலந்துக்கிட்டு உன்னால வின் பண்ண முடியுமா? இங்க பாருங்க மிஸ்டர் தொடப்பு குச்சி, நாங்கெல்லாம் பிரேக் அடிச்சா அடிச்ச இடத்துல அசையாம 1/2 மணி நேரம் நிற்போம். அந்த 2 தட்டி என் பேர்ல எடுத்து வை. இப்போ என் ஸ்லோவை நீ பாப்ப. ஐயோ, ஒருவேளை இவன் வின் பண்ணி தட்டு போயிருமோ? டேய் போங்க, போய் வேற எங்கன்னா கட்டி பிடிச்சி உட்காந்துங்க போங்க. தம்பி ஒரு சின்ன கோரிக்கை. என்ன? 2 தட்டுல ஒரு தட்டு எனக்கு வேணும். அப்ப அந்த பைக்கை திரும்பி பின்னாடி வா. அதெல்லாம் என்னால முடியாது. எப்படி நீ தான் ஜெயிக்க போற? என் பொண்ணை பின்னாடி உட்கார ஒரு தட்டை எனக்கு கொடுத்துடணும். ஏத்து. வாமா ஏறி போட்டோ ஒன்று கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணதான். ஒரு தட்டுக்காக பொண்ணு அமுச்சு வைக்கிறியே, நீ உலகமாக அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. எதுக்கு மாமான்ற? ஏதாவது உள்குத்து இருக்குமோ? எவ்வளவு ஸ்பீடா போனாலும் பிரேக் அடிச்சு அசராம நிக்கலாமே. ஸ்டாண்ட் போட்டுருக்கும் போது. போயிட்டு வாங்க. இது ஸ்லோ ரேஸ் தானே. அவன் என்ன விருட்டு போயிட்டான்? யோ, அந்த கோட்டாண்ட போய் அவன் பிரேக் அடிச்சு நிறுத்தினான்னு வை, அப்படியே ஸ்டெடியா நிப்பான். கிழிச்சான். இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் ஆந்திரா பாரியே தாண்டிடுவான். நாளைக்கு வரானோ நாளைக்கு வரானோ. அப்ப என் பொண்ணு கதி. ஐயோ வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. இந்த மாதிரி மறுபடியும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டா தூக்கி எறிஞ்சிருவேன். குட் மார்னிங் சார். என்ன மச்சான் இருந்தாலும் அந்த திட்டுறாரு, நீ தலை குனிஞ்சு நிக்கிற, அவ்வளோ மரியாதையா? அவன் சரியான ஸ்ப்ரே வாயம்பா. தாம்பரத்தில் திட்டினானா 200 வரைக்கும் எச்ச தெரியும். எதிர்க்கு நிற்கிற என் மூஞ்ச யோசிச்சு பாரு. அதான் குனிஞ்சு கவர் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னடா ஆச்சு? அதை ஏன் மச்சான் கேட்குற? சார் இங்க பக்ரி சுருதி இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப் எங்க சார் இருக்கு? லுக் அப். இது இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பா? டேய் எழுந்துடுறா. இது உன் கார்டு தானே? ஆமா. லோன் வாங்கும்போது என்னடா சொன்னேன்? வேர்ல்டு டூர் போறேன், மியூசிக் ரீ ரெக்கார்டிங்க்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கணும், ரகுமானோட சேர்ந்து சிம்பொனி வாசிக்க போறேன்னு சொல்லிட்டு சாகு வாசிக்கிற மூலத்தில் வாங்கி வச்சிருக்கிற. எனக்கு ஆசைதான். எங்க அப்பா சாகும்போது சொன்னான், மகனே ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ்லாம் கூப்பிடுவாங்க, தயவுசெய்து போயிடாத, நம்ம குலத்தொழில கண்டினியூ பண்ணு. அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், கோவில் கட்டுறது குலத்தொழில், அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டர்னக்கு, பேங்குக்கு 3 மாசம் டியூ பாக்கிடா, மரியாதை இந்த மாசம் டியூ கட்டு. சார் 2 மாசமா தொழில் டல்லு. நீங்களே பாத்தீங்களே, என் கடையில் நானே ஆடிக்கிட்டு இருக்கேன். வேணா உங்க ஏரியாவில் 4 பாடி விழுந்தா சொல்லுங்க, வந்து வாசிக்கிறேன். டியூ நீங்க வாங்கிக்கோங்க. உனக்கு பணத்தையும் கொடுத்து ராஸ்கல் பண்ணி பயல. யாரடா கை வைக்கிற பேமாரி? எப்படி மேல கை வைக்கிற? மூஞ்ச பாரு, உடனே பால் வைக்கிடு. காஸ்மாடா யாரை நினைச்ச? நான் பாத்துக்கறேன். மாவனே ஒழுங்கா கூடு போய் சேர மாட்டாச்சு. எல்லாம் ஒரு ஆளு வந்துட்டேன். ஏய் யாரா இந்த கிஞ்ச மோளம் இந்த கிரிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு. இது உனக்கு ஸ்வீட்டா? இருந்துட்டு போட்டோம் சார். 1 மாசம் டிவாது கொடுங்க சார், நான் கிளம்புறேன். சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். சுடுகாடே ஜிலோன் இருக்குது. 3 சீட் ஆடுறதுக்கும் கக்கூஸ் போறதுக்கு தான் பயன்படுது. வேணா வாங்க போய் பார்க்கலாம். எது கக்கூசு போறதையா? உங்களுக்கு பணத்தை கொடுத்து அதை மட்டும் தான்டா பார்க்கல, அதையும் கூண்டு போய் காமிச்சிருங்கடா. போடா பரதேசி, பைசா வாங்கிட்டு பேசுற பேச்சு. என்னடா இந்தியா பாகிஸ்தான் மேட்சா? எல்லாரும் கத்தின்னு ஓடுறாங்க. 3 நாள் அவர் கிளவி இஸ்திரி கிடக்குது சார். நீங்க வந்த ராசி புடுங்க. டேய் இன்னமும் ஆயாகடா தான் ஹால் டிக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அறிவு கட்டவன். ஏய் பகிரி, இது கல்யாண சாவு. சும்மா டைடா புடலா இருக்கணும். டான்ஸ் ஆட ஆள் கூட்டி வந்துருவேல. டான்ஸா? தோ டேய் இன்ன என்ன காட்ற? சு அட்வான்ஸ் கொடுத்து போய் பின்னாடியே வரோம். கரெக்டா வந்தன்னா வரேன். டேய் சாவு கூத்தாட அந்த ஆளிட்ட என்ன கோத்துற? நீ வேணும்ல வா. நிறுத்து. உள்ளூர் ஆட்டக்காரன் அறிவு சொல்ல, வெளியூர்ல இருந்து வந்த நீ அண்ணன் என்னடா அர்த்தம்? பெரிய ஏகான், நான் ரிக்கி மார்டின். இது கலிபோர்னியா ஸ்டேஜ். பிரச்சனை பண்ண வந்திருக்க. ஏய் பகிரே, இது நல்லா இல்ல சொல்லிட்டேன். வெளியூர் ஆட்டக்காரனை உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை. ஆமா, இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம், இவர் வாகை சந்திரசேகர், நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க. எச்சி அடிச்சு காசை வாங்க. எப்படா மச்சான் இப்படிலாம்? முகுந்த், நீங்க கலெக்ஷன் பண்ண வேண்டிய அடுத்த கஸ்டமர்.
காசிமேடு காஞ்சனா செம ஏரியா மச்சி, என்ஜாய் பண்ணு. டேய் ஏதோ கரீனா கபூர் பார்க்க போற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வான்ற. காசிமேடுரா காஞ்சனாவா, எந்த சந்தில கெஞ்சா வித்துன்னு இருக்காளோ, இப்படி நம்மளே மாட்டி விடுறானுங்களே. என்னடா நான் மட்டும்தான் இன் பண்ணி டீசெண்டாக வந்துருக்கிறேன், மற்றதெல்லாம் பிஞ்சு போனது கீஞ்சு போனதெல்லாம் போட்டு வந்துருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, அது கூட இருக்காது. ஹாய். ஹாப்பி பர்த்டே. ஹாய். கம். ஹேவ் a seat. வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிற பொண்ணுங்களை விட சனிக்கிழமை தலையை விரிச்சு போட்டு பபு போகிற பொண்ணுங்க தான் அதிகமாக இருக்குது. ஹாய் வசந்த். ஏ முகுந்த், பியர் அடிக்கிறியா? ஏண்டா இதை ஆர்டர் பண்ணோட பரிச்சை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்த, பீரு குடிக்கிறதுக்கு முனக்கடையில் வாட்டர் பாயிண்ட் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். சரி ரம்மு. ஐயோ காலைல கண்ணில் லிப்ஸ்டிக் வச்ச மாதிரி சவன்னு ஆயிடும். வேற என்னதான்டா குடிக்கிற? மச்சான் சரக்கு அடிக்கணும், ஆனா தொண்டையில டிராஃபிக் ஜாம் ஆகாம ஸ்மூத்தா இறங்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணு. சரி இரு பிரதர். சார் ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஓகே சார். பாத்தியா பூரா சேட்டு ஃபிகரா இருக்குது, நம்ம கட்டுற வட்டி காசு எல்லாம் இங்க தான்டா சேர்த்துறது. சரி சரக்கு வந்துருச்சு, எடுத்துக்கோ. Cheers. Cheers. ஹாய் வசந்த். ஏ முகுந்த், பீர் சாப்பிட்றியா? பியர்ல சாப்பிட மாட்டேன், ஸ்மூத்தா இறங்குற மாதிரி எதனா ட்ரிங்க் ஆர்டர் பண்ணு. பிரதர் ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஸ்மூத் இருந்தாதான் அது ஸ்மூத்தா அப்படி. அனு உன்னை கூப்பிட்ற மாதிரி இல்ல? பிரியா வந்துட்டாளா? ஆமாண்டா. தெரியும்டா உன்னை பத்தி. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். ஹாய். ஹவுஸ் எப்ப பிரானி அதே கேக்குற போன வர 6 என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்ல ஒரே கலாட்டா. ஹாய் அனு. ஹாய். ஹே ஹேவ் a drink. ஓ முன்னாடியே சரக்கு ஆர்டர் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? தேங்க் யூ. ஹே வோட்கால இவ்ளோ தண்ணி போட கூடாது. எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்ளோ தான் போடணும். ஆளா கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட்டர் சி. வடிவு கரிசி. மூஞ்சா பாரு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வா யார் நீ? ஏஜென்ட்டா? நோ பாய் ஃப்ரெண்ட். காரி மூஞ்சில துப்புறதுக்குள்ள கூண்டு போய். நீ வா டார்லிங், நம்ம அங்க போயிரலாம். வேகமா போ. ஹாய் அனு. ஹாய். நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள், ஏன் ஆக கூட நம்ம 2 பேரும் மிங்கிள்? வாட்? தட் மீன்ஸ் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து விலைக்கு ஏற்றணும், நான் என் முழு மாதம் சம்பளத்தை உங்கள் கையில் கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமையில் 1/4 கிலோ கறி எடுத்து நீ கடாயில் போட்டு வறுக்கணும், உனக்கு தெரியாமல் கட்டிங் அடிச்சுட்டு ஒரு கறியாக எடுத்து நான் கடிக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? You want a date? எஸ், our marriage date. What? Are you mad? Are you crazy? How can you talk like this? It's not possible. I hate marriage. Okay? Don't talk like this. Stop it. கருப்பு வச்சிருந்தா கூட இந்த கத்து கத்த மாட்டா போல, கல்யாணம் பண்ணியான்னு கேட்டதுக்கு இந்த கத்து கத்துறா. வெறியில ஏன் சரக்க வேலை எடுத்து தச்சுட்டு போயிட்டா. டேய் பக்கத்துல எங்கடா ஒயின் சாப்பிடுறீது? நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ அவர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா சொர்ணாயோட கேவலமானவன். இத நான் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னாரு. மயிர் நீப்பின் வாளா கவரிமான், அன்னார் உயிர் நிப்பர் மானம் பெரிது. சரி வாங்க எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க? ஐயா ஐயா வணக்கம். நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க, ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அது கிடக்குது கழுது. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? யாரு? ஐயா நான் பேங்க்ல இருந்து வரேன். நம்ம ஊர்ல தர்மலிங்கன்னு ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு, அதை பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போறதே வந்திருக்கேன். அதான் ஐயாக்கு தெரியுமா அவர் யாரு என்னன்னு? வேடிக்கை பத்திலாம் வேடிக்கை பத்திலாம். ஓ நீங்க வேடிக்கை தான் காமிச்சிருந்தீங்களா? நான் பஞ்சாயத்து நினைச்சிட்டேன். தம்பி நான் அதை சொல்லல, நீங்க தேடி வந்த தர்மலிங்கமே நான் தான். கும்பிட போன குட்டி சாத்தா தம்பி தெய்வம் தெய்வம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்களே நேரடியா வந்துட்டீங்க. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாச்சும் ஒரு லோஃபருக்கு லோனை கொடுத்துட்டு லோன் அலைய போறோமோன்னு. ஐயா தான் லோன் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே குச்சை எடுத்து காதல விட்டா மாதிரி குழுன்னு இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கீங்களா லோன் வாங்கி, அந்த வீட்டை காமிச்சீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். அது எதுக்கு போட்டோ எடுக்கணும்? இல்ல இது எல்லா பேங்க்லயுமே நடக்கிறதா, வெரிஃபிகேஷன் வாங்க. இது இப்போ நீங்க வீடு கட்டியிருக்கீங்களா, இது வந்து ஒழுகுதா விரிசல் விட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். விரிசல் ஒழுகல்
இன்னைக்கு என்ன கன்றாவியா கிடக்கும். செங்கமலம் இங்கே வாடி. இத வந்துறேன் மாமா. வாங்க. பக்கி மூஞ்சிய கழுவி நல்ல பவுடர் பூசிட்டு வரக்கூடாது. போட்டோ எடுக்க போறாங்க. நீங்க எடுக்க தம்பி. வணக்கங்க ஐயா. இவங்கள இல்ல, நீங்க வீடு கட்டுனீங்கல்ல, அந்த வீட்டை காமிச்சா போட்டோ எடுத்துப்பேன். இதான் அந்த வீடு. புரியலீங்களே. உங்களுக்கு என்ன புரியலையா? தம்பி வீடு கட்ட போறேன்னு லோன் வாங்கினல, அந்த லோன்ல நான் கட்டின சின்ன வீடு செங்கமலம் இதானே. டேய், வீட்டை காட்டுறான்னா பழைய போட்டை காட்டுற. ஆமா, பின்னாடி நிக்கிற இதுக்கெல்லாம் யாரா? அது பம்பாய் பேங்க்ல வேணது. இது உங்க பேங்க். இது கேரளா பேங்க். அது குண்டூர். பக்கத்துல இருக்க முக்காடு காஷ்மீர். அதோ நிக்குது பாருங்க, அது பீகார். அப்ப நீ பேங்கா போய் ஹவுசிங் லோன் வாங்கி செங்கல் சவர் வச்சு காட்டுற வீடு கட்டவே இல்ல, வெறும் பொம்மையில தான் காட்டுற. ஆமா, ஹவுசிங் லோன் வாங்கினதுனால தானே எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃப். ஓ டேய், ஓட்ட தக்காளி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா, சொல்லு. மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நன்னா. டேய், மானங்கட்ட மடப்பயல, நீ மானுலடா. தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உன தம்பி, எனக்கும் சட்டம் தெரியும். பேங்க்ல லோன் வாங்கினா அதை கட்ட முடியாட்டி அது சம்பந்தப்பட்ட பொருளை தான் ஜப்தி பண்ணணும். ஓ, சட்ட ரீதியா குத்தி காட்டுறீங்களா? பண்றேன்டா, ஜப்தி பண்றேன். ஏய் வா. இது வேண்டாம். சரி வா. அது வேண்டாம். வேற எதுதான்டா? நீ போடி. இதுவாடா? இதான் டிவி முடிஞ்சிருச்சு. டேய், ஈனங்கட்ட பயல, சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனு. என்கிட்ட என்னடா சொன்ன? என்கிட்ட வாங்கின லோனுக்கு இவ்வளவுதான் கட்ட சொன்னேன். இப்ப என்னடா டியூ முடிஞ்ச இந்த பால் அடைஞ்ச பங்களாவை தர, இது எத்தனை போய் டெமாலிஸ் தான்டா பண்ணோம். ஆனா சத்தியமா உன்னை விட மாட்டேன். என்னடிப்பா போடி. காலையில பேங்க் வந்து பர்சனல் லோன் போட்டு உன்னை மீட்டுக்கிறேன். காலைல பேங்க்குக்கு வந்து பர்சனல் லோன் வேற கேப்பியா? உன்கிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற. ஃபியூஸ புடிங்கிட்டா எப்படி? வாங்க தம்பி வாங்க, முதல்ல உட்காருங்க. யோ, என்னமோ முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுன்ற. டியூ கட்டிவே கட்ட மாட்டியா? கோவப்படாதீங்க தம்பி. அம்மா, பேங்க் தம்பி வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடி பண்ணு. இது 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏங்க, எனக்கு எதுவும் வேணாங்க. இந்த பார், உங்க வீட்டில் உட்காந்து நான் சாப்பிடலாம் வரல. இந்த 1.5 லட்ச ரூபா டியூ பாக்கி. இன்னைக்கு கட்டலனா எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிருக்காங்க. தம்பி, ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஜன்னலை தரங்க. யோ, உள்ள பொம்மனி துணி நீ மாத்த போறாங்க, என்ன போய் தரேன்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தரங்க. இத பாருங்க சார், இதெல்லாம் என் வேலை இல்ல. நீங்க என்ன முடிச்சு விட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும். ஜன்னலை தரங்க. டேய், உண்மையிலே முடிஞ்சிரும் போடா. ஒரு பொம்மல தூக்க மாட்டீங்க. ஏமா ஏய், உன் வைஃப் தரடா, காப்பாத்துறா. ஏமா இருமா. ஏய், இரடே காப்பாத்துறடா, பாத்து நிக்க காப்பாத்துறா. உன்னாலதான்டா. டேய், கடன் கொடுத்தீங்கன்னா கம்முடு போகாம மாசம் வந்து காசு நான் கேக்குறீங்க. உன்னாலதான்டா. என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்க போகுது. நீ பண்ணிக்க. நான் பாத்துக்கிறேன். நீ தொம்படி. கால உள்றடா, என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன், என்ன விட்டுறா, நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்படா தலை நிமிந்து நடப்பேன்? வேணா தலைகீழ நடந்து இல்ல, வெளியே நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுறேங்க. நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் மாசம் கட்டிக்குவேன் சொல்லிடுவேன். பேங்க்ல சொல்ல மாட்டேன். ஆனா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா? என்னடா குத்துறது ஒன்னும் புரியலையே. புரியல. எபா அதிரூப சுந்தரி, வாமா வா. ஏ பொண்ணு, வணக்கம். இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா? அதுக்கு உன்னால போன என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும். அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லைன்னா பச்சை கேட்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா, நாங்க தாலி கட்டணுமா? போட, வேற ஆளை பாரு. போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிக்கும். ஏன்? நான் சும்மா சாக மாட்டேன்டா. என் சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சிட்டு சாவ. நீ தொங்குடி. இருமா காட்டுறேன். டேய், என்னடா டைமிங் கொடுக்காம டக்குன்னு கொடுக்குற? நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும். புடி, கட்டு. டேய், பெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா. ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோன்னு இப்பதான்டா பாக்குறேன். நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா.
அந்த அம்மா அவங்க சொல்லு. ஏய் நீ அப்படியே ஏறி 3 முடிச்சு போட்டோம். டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா. அப்பா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சும்மாவா சொன்னானுங்க. அச்சோ